இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஏரோத்ரேன் விவகாரம் புலன் விசாரணை செய்வதற்கு SPRM தயார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் புதியதாக பொருத்தப்பட்டுள்ள ஏரோத்ரேன் ரயில் சேவையில் அடிக்கடி தடங்கள் ஏற்பட்டு வருவது தொடர்பில் அந்த ரயில் திட்ட நிர்மாணிப்பில் லஞ்ச ஊழல் அம்சங்கள் இருப்பதாக அதிகாரத்துவ புகார் பெற்றால் மட்டுமே மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணை மேற்கொள்ளும் என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் இருந்து புகார் கிடைக்காத வரை இவ்விவகாரம் தொடர்பில் SPRM விசாரணை அறிக்கையை திறக்காது என்று அவர் குறிப்பிட்டார். KLIA ஒன்றில் இதுவரையில் 2 முறை ஏரோத்ரேன் சேவையில் பழுது ஏற்பட்டுள்ளது. ஆக கடைசியாக நேற்று அதிகாலையில் நிகழ்ந்தது. இவ்விவகாரம் தொடர்பில் விசாரணை அறிக்கை ஒன்றை திறக்குமாறு அப்பாட் எனப்படும் தரைமார்க்க பொது போக்குவரத்து வாரியத்திற்கு போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் உத்தரவிட்டுள்ளார். இதன் தொடர்பில் இவ்விவகாரத்தில் SPRM தலையிடுமா என்று கேட்டபோது அசாம் பாக்கி மேற்கண்டவாறு தெரிவித்தார். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு மலேசியா தவறி இருக்குமானால் வரி உயர்த்தப்பட்டிருக்கலாம் என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அசீஸ் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் மலேசியா வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பது மூலம் அந்த வல்லரசு மலேசியாவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி உயர்த்தப்படுவது தடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் விளக்கினார். 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் அமெரிக்காவுடன் மலேசியா வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பது தொடர்பில் எதிர்க்கட்சியினர் எழுப்பி வரும் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் தங்கு ஜஃப்ருல் இதனை தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் மலேசியாவிற்கு 25 விழுக்காடு வரியை விதித்த அமெரிக்கா பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதன் விளைவாக வரி விகிதத்தை 19 விழுக்காடாக குறைத்தது என்பதையும் தங்கு ஜஃப்ருல் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவுடன் மலேசியா ஒப்பந்தம் செய்து கொண்டது மூலம் எதிர்காலத்தில் வரி உயர்த்தப்படுவது தடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கினார். முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் மருமகன் டத்து ஸ்ரீ முகமது அட்லான் பர்ஹாம் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டு தொடர்பான மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணை நிறைவு பெற்றுவிட்டதாக அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்தார். ஒரு வர்த்தகரான அட்லாம் பர்ஹாம் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் வழக்கறிஞர் மன்சூர் சாட் ஆகிய இருவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் முயற்சியில் தற்போது SPRM கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். முதலில் அவ்விருவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் தன்மை குறித்து SPRM விசாரணை செய்து வந்ததாக குறிப்பிட்ட அசாம் பாக்கி தற்போது விசாரணை முடிவடைந்து குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக விளக்கினார். தவிர தற்போது வெளிநாட்டில் பதுங்கி இருக்கலாம் என்று நம்பப்படும் அவ்விருவரையும் நாட்டிற்கு கொண்டு வந்து அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான நடவடிக்கையில் SPRM முழு வீச்சாக ஈடுபட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். நாடாளுமன்ற தொகுதிகள் எல்லை மறுசீரமைப்பு மூலம் மறுவரைக்கு உட்படுத்தப்படுமானால் அதிகமான தொகுதிகள் 2ஆக பிரிப்பதற்கான சாத்தியம் உள்ளதாக கோடி காட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது 8 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் ஆணையமான SPRினால் மேற்கொள்ளப்படுகிறது. தொகுதிகள் மறுசீரமைப்பு நடவடிக்கையை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கலாம் என்று சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை துணை அமைச்சர் குலசேகரன் நேற்று தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சுபாங், தப்ராவ் போன்ற வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையை கொண்ட தொகுதிகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இந்திய வாக்காளர்களை அதிகமாக கொண்ட ஸ்லாங்கோர் கோத்தராஜா நாடாளுமன்ற தொகுதி 2ஆக பிரிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோத்தராஜா நாடாளுமன்ற தொகுதியில் 5,50,600 வாக்காளர்கள் உள்ளனர். இதேபோன்று 7,23,800 வாக்காளர்களை கொண்ட பாங்கி நாடாளுமன்ற தொகுதியும் 2ஆக பிரிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்லாங்கூர் அம்பாங் ஜலான் மர்டேகாவில் உள்ள சீன கோவில் ஒன்றில் நுழைந்து ரகளை புரிந்ததுடன் நாச காரியத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று காலை 9 மணியளவில் கோவில் வளாகத்தில் உள்ள ஓர் உணவகத்தில் அந்த ஆடவர் முதலில் ரகளை புரிந்ததை கண்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரேலா உறுப்பினர் ஒருவர் 35 வயதுடைய அந்த நபரை அணுகியுள்ளார். எனினும் அந்த நபர் மதுபோதையில் இருப்பது பின்னர் தெரிய வந்தது என்று அம்பாங் ஜோயா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார்.
கோவில் வளாகத்தை விட்டு வெளியேறும்படி சம்பந்தப்பட்ட ரேலா உறுப்பினர் எச்சரித்துள்ளார். எனினும் அந்த நபர் அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ரகளை புரிய தொடங்கியதுடன் கோவிலில் ஊதுபத்தி கொளுத்தி வைக்கும் மேடையை கீழே தள்ளி நாச காரியத்தில் ஈடுபட்டதாக மொமன் அசாம் குறிப்பிட்டார். பின்னர் அந்த நபர் பொதுமக்களால் வளைத்து பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். பிடிபட்ட நபருக்கு போதைப்பொருள் தொடர்பில் 8 குற்றப்பதிவுகள் இருப்பது தெரிய வந்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். சைரன் ஒலியுடன் அவசரமாக சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் மோட்டார் சைக்கிள்களில் சாலையை அடைத்துக் கொண்டு குறுக்கீடு செய்ததாக 5 மாணவர்கள் கொலகங்சார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 17 வயதுடைய அந்த 5 மாணவர்களும் கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி பிற்பகல் 3:15 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 249வது கிலோமீட்டரில் கொலகங்சாருக்கு அருகில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டு சிறை அல்லது கூடியபட்சம் 15,000 ரிங்கிட் அபராதம் விதிக்க வகை செய்யும் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்த 5 மாணவர்களும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். அந்த 5 மாணவர்களும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் மோட்டார் சைக்கிள்களை அபாயகரமாக செலுத்தியதாக கூறப்படும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. சாலையை கடக்கும்போது ஸ்பாட்ஸ் யூட்டிலிட்டி வாகனத்தால் மோதப்பட்ட மாது உயிர் இழந்த வேளையில் அவரின் 2 வயது மகள் படுகாயத்திற்கு ஆளானார். இந்த சம்பவம் நேற்றிரவு 8:40 மணியளவில் பினாங்கு ஜார்ஜ்டவுன் ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷா சாலையில் நிகழ்ந்தது. வெளிநாட்டை சேர்ந்தவரான 40 வயது மாது கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டார். அவரின் மகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய போதிலும் கடும் காயங்களுக்கு ஆளானார் என்று திமுர் லவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரோசா முகமது தெரிவித்தார். 57 வயது வாகனமோட்டி சுங்கைடுவாவில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது தாயும் மகளும் திடீர் என்று சாலையை கடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அப்துல் ரோசா குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.